பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ண தொடங்கினார். இயேசு இந்த உலகத்தில் 3½ ஆண்டு கால ஊழியத்தை நிறைவேற்றினார். 30வது வயதில் தன் ஊழியத்தை ஆரம்பித்து 33½ வயதில் அவர் சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய ஊழியத்தில் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடந்து சென்று ஜனங்களுக்கு வெறும் அற்புதங்களை மாத்திரம் ஆண்டவர் செய்யவில்லை. வியாதியஸ்தரை குணமாக்கினது உண்மை, பிசாசு பிடித்தவளுக்கு விடுதலை கொடுத்தது உண்மை, கண்ணீரோடு இந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்தது உண்மை. அதை மாத்திரம் அவர் செய்யவில்லை, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், அவர் உபதேசம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணினார்? அவருடைய பல பிரசங்கங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓமைகளோடு அழகாக யாவரும் புரிந்து கொள்ளும்படி ஜனங்களுக்கு அவர் தேவனுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கம் பண்ணினார். சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அவர் அறிவித்தார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம் என்ன என்பதை இந்த வேத வசனம் சொல்லுகிறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இதுதான் இயேசுனுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சமே. அவர் அப்படி பிரசங்கம் பண்ண தொடங்கினார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்படியானால் போகிற இடமெல்லாம் அதை குறித்து ஆண்டவர் பேசினார். நாம் நேற்றைக்கு முந்தின தினம் தியானித்த போது இயேசுவுக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினான். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம். இயேசுவுக்கு பிறகு ஊழியம் செய்த அப்போஸ்தலர்கள் பேதுருவும் அதையே தான் பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் 3:20 அதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தார். அதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17:30 நாம் வாசிக்கிறோம். இப்படி மனம் திரும்புதலை குறித்து தான் அவர்கள் தெளிவாய் பிரசங்கம் பண்ணினார்கள். இயேசு அப்படித்தான் பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பும் பொழுது நடைபெறுகிற காரியம் என்ன? அதை நாம் தியானித்த அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் அந்த நாளிலே ஜெபம் செய்தோம். அநேகர் மனம் திரும்பி அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டீர்கள். இயேசுடைய பிரசங்கத்தினுடைய அடுத்த பகுதியை பாருங்கள். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அதுதான் அவருடைய பிரசங்கத்தின் அடுத்த பகுதி. மனம் திரும்புங்கள் என்று சொன்னதோடு நிற்காதபடி ஏன் நாம் மனம் திரும்ப வேண்டும்? காரணம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது பரலோக ராஜ்யம் என்று சில இடத்திலும், சில இடத்தில் தேவனுடைய ராஜ்யம் என்றும் வேதத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிங்டம் ஆஃப் ஹெவன் ஆர் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம். இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அப்படினால் என்ன அர்த்தம்? நீங்கள் மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். நீங்கள் மனம் திரும்பினால் அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வரும், அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வரும், அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உங்களுக்குள் வரும். அதற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதாக ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினதை பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேட வேண்டும் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் சுகத்தை தேடுகிறோம், ஒரு விடுதலையை தேடுகிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு நன்மையை நாம் தேடுகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் பல காரியத்தை தேடி நாம் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சுகம் உங்களுக்கு கொடுக்கப்படும், விடுதலை உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய வியாபாரத்தின் நன்மை உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம் கொடுக்கப்படும், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்
என்பதாக ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது முக்கியமான ஒரு காரியம். அதை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு இந்த இடத்தில் சொல்லும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வரும்பொழுது இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என் ஆண்டவர் சொல்லுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலும் அதே காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நான் பரிசுத்த ஆவியினாலே அசுத்த ஆவிகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது என்று இயேசு அந்த நாளிலேயே குறிப்பிட்டு சொன்னதை நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது என்று சொன்ன தேவன் அது உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நாம் கவனமாய் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கி கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவண்டை வரும் பொழுது சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருந்து அவன் தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறான் என்று தேவனுடைய வார்த்தை அங்கே நமக்கு சொல்லுகிறாரு. பிசாசனுடைய ஆளுகைக்குள் இருந்து தேவனுடைய ஆளுகைக்குள் அவன் வருகிறான். ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவண்டை வரும் பொழுது சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக அவன் மாறுகிறான். அதைத்தான் வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. ஆகவே தான் இயேசு சொன்னார், நான் அசுத்த ஆவிகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அப்படியானால் பிசாசனுடைய ராஜ்யம் முடிவடைகிறது, சாத்தானுடைய ராஜ்யம் அழிக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்பதாக இயேசு சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வரும்போது நம்முடைய உள்ளத்தில் பரலோகத்தின் சந்தோஷம் உண்டாகும். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லுவதோடு மாத்திரம் அல்ல, தேவனுடைய ராஜ்யமே நமக்குள் வருகிறாரு. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள்ளே வருகிறாரு. அதுதான் இயேசுவண்டை வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இயேசு எனக்குள் வந்து விட்டார். பரலோகத்தின் சொந்தக்காரர் இந்த சின்ன உள்ளத்திற்குள்ளே வந்து விட்டார். பரலோகத்தின் தேவன் எனக்குள் வந்து விட்டார். அதனுடைய அர்த்தம் என்ன? பரலோக பாக்கியம் எனக்குள் வந்து விட்டாரு. பரலோகத்தில் வியாதி இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை. அங்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். அதனுடைய முன் ருசியை நாம் இங்கே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பரலோகத்தின் தேவனே மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே பரலோகத்தின் சந்தோஷம் உண்டாகிறது, மோட்சத்தில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. பரலோகத்தினுடைய சிறப்பு என்ன? தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். உண்மைதான். எல்லாவற்றை விட ஒரு சிறப்பு இயேசு, இயேசு, இயேசு. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசு அவர் அங்கு இருக்கிறார். சிலர் நினைப்பது உண்டு, பரலோகத்தில் இயேசு இருந்தா அவ்வளோ திரள் கூட்ட மக்கள், எண்ணிக்கடங்காத மக்கள், ஏராளமான இன மக்கள் பரலோகத்துக்கு போகும்போது இயேசு எப்படி பக்கத்தில் பார்க்க முடியும் என்பதாக. ஒரு சமயம் சகோதரர் தினகரன் அவர்கள் இந்த அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொன்னார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்குள்ள காட்சிகளை கண்டபோது அவங்க கண்ட ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், எங்கு திரும்பினாலும் இயேசுவை பார்க்க முடியுமா? மோட்சத்தில் எங்கு திரும்பினாலும் இயேசு இருப்பார், இங்கும் அவர் இருப்பார், அங்கும் இருப்பார். எந்த பக்கம் திரும்பினாலும் மோட்சம் முழுவதும் இயேசு நிறைந்திருப்பார். ஒவ்வொருவருக்கு அருகிலும் அவர் இருப்பார். அதுதான் அந்த மோட்சத்தினுடைய சிறப்பு, பரலோக ராஜ்யத்தின் சிறப்பு என்பதாய் சொன்னார்கள். யாரும் அங்கே போய் இயேசு எங்கேயோ தூரத்தில் இருக்கிறார், இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் நான் தூரமாய் இருக்கிறேன், அந்த உணர்வே இருக்காது. ஒவ்வொருவருக்கு அருகிலும் இயேசு, எந்த பக்கம் மோட்சத்தில் திரும்பினாலும் இயேசு.
அதுதான் மோட்சத்தினுடைய சிறப்பு. ஒரு மனிதன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இயேசு நமக்குள் வரும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்குள் வருகிறது. அந்த பரலோகத்தின் சந்தோஷம் நமக்குள் வருகிறது. பரலோகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நமக்குள் வருகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வருகிறது. இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் இந்த உலகத்திலேயே நமக்கு உண்டாகிறது. ஆகவேதான் நம்முடைய உள்ளம் அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும்போது இவ்வளவு சந்தோஷம் இருக்குமானால், அவர் இருக்கிற அந்த மோட்ச பாக்கியம் எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் என்று நம்முடைய உள்ளம் அதை வாஞ்சிக்கிறது. நம்முடைய உள்ளம் அதையே நினைத்து ஏங்குகிறாரு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, அது உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது என்பதாக ஆண்டவர் சொன்னார். சரி, இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? நாம் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மனம் திரும்பி விட்டேன், என் பரிசுத்தாவி கூட பெற்று விட்டேன், எங்கெங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள ஒரே நிம்மதி இல்லாத நிலைமை, வீட்டுக்குள்ள ஒரே போராட்டங்கள், ஒரே கஷ்டங்கள், ஒரு சூழ்நிலைகளை பார்த்தா நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் என்றே கூட சிலருக்கு தோன்றுகிறாரு. சிலருக்கு உண்மையான ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏன் இந்த மாதிரி நடக்கணும், எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுகிறோம், ஆனாலும் அந்த சந்தோஷம் இல்லையே, ஏன் இந்த மாதிரி காணப்படுகிறது? நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த கேள்வி. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து விட்டால் அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வருகிறது, அந்த சந்தோஷம் நமக்குள் இருக்க வேண்டும். ஒரு குட்டி மோட்சமாய் உங்களுடைய வீடு காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்கிற அந்த வீடு ஒரு குட்டி மோட்சமாக இருக்க வேண்டும். ஐயோ, அந்த வீட்டை பாருங்க, அந்த குடும்பத்தை பாருங்கள், அவங்களுக்குள்ள பரலோகத்தின் சந்தோஷம் இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும். எத்தனை குடும்பங்கள் அப்படி இருக்கிறது? ஒரு சில குடும்பங்களை தான் பார்க்க முடிகிறது. ஒரு சில குடும்பங்கள் தான் அந்த பரலோகத்தின் மகிழ்ச்சியோடு வாழ்வதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலானவள் என்ன சொல்றாங்க? என் மனைவியால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, பெற்றோரால பிரச்சனை, மாமியாரால பிரச்சனை, மருமகளால பிரச்சனை, என்னங்க வீடு இது? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் வேதம் வாசிக்கிறாங்க, எல்லாரும் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள ஏன் அது இல்லை? பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் ஏன் இல்லை? அந்த மகிழ்ச்சி ஏன் இல்லை? ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒரு முறுமுறுப்பும், வேதனையும், கசப்பும், சந்தோஷமற்ற ஒரு நிலைமை. இன்னும் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஆவினாலே நிரப்பப்பட்டது உண்மைதான், எங்க வீட்டில் எல்லாருமே பைபிள் வாசிக்கிறோம், எல்லாருமே ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு மோட்சத்தின் சந்தோஷம் இல்லை, நரகமாயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு அதிகம். ஏன் இல்லை? ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று. அந்த பரலோகத்தின் தேவன் நமக்குள் வரும் பொழுது அந்த பரலோகத்தின் மோட்ச ராஜ்யத்தின் சந்தோஷம் நமக்குள், நம்முடைய வீட்டுக்குள் காணப்பட வேண்டுமே, அந்த பரிபூரண மகிழ்ச்சி நமக்குள் இருக்க வேண்டுமே. ஏன் அது இல்லை? காரணம், தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறாரு, அந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? அதை கவனித்து ஆண்டவர் சொல்லுடைய வசனத்தை சரியா நாம் தியானிக்கும் போது எங்கே நாம் குறைவுபட்டு இருக்கிறோம்? ஏன் என் வீடு ஒரு குட்டி மோட்சமாக இல்லை? ஏன் என் வாழ்க்கை எனக்கு ஒரு நரகமாய் காணப்படுகிறது? ஏன் ஒரு வேண்டா வெறுப்போட, கஷ்டத்தோட, வேதனையோட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேத புஸ்தகத்தில் ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம்.
எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வீட்டுக்குள் வந்திருக்கிறது. அந்த பரலோகத்தின் மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டுக்குள்ளே காணப்பட வேண்டுமானால் அந்த தேவனுடைய ராஜ்யம் 3 காரியங்களை சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. முதலாவது காரியம் அது நீதி. நீதி. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி. இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நம்ம அங்கதான் மிஸ் பண்ணி விட்டோம். தேவனை தேடுகிறோம், பரலோக ராஜ்யத்தை தேடுகிறோம், தேவனுடைய நீதியை மறந்து விட்டோம். ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் வீட்டுக்குள்ளே நரக வேதனை. ஆகவேதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொண்ட பிறகும் வீட்டிலே ஜெபங்கள், வேத வாசிப்பு எல்லாம் இருக்கும் பொழுதும் வீட்டுக்குள்ளே ஒரு பரலோகத்தின் சந்தோஷம் இல்லை, பரிபூரணமான மகிழ்ச்சி இல்லை. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியவில்லை. காரணம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நாம் தேவனுடைய நீதியை மறந்து விட்டோம். இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொல்லுகிறார், நீதியின் மீது பசி தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தது எதற்காக? வெறும் பாவ மன்னிப்பிற்காக மாத்திரமல்ல. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 நீங்கள் வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். நீதிக்காக பிழைத்திருக்கும்படி. நாம் வெறும் பாவ மன்னிப்பை குறித்த மாத்திரம் தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்திருப்பதே நீதிக்காக. பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:21 வாசித்து பாருங்கள். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் சிலுவையிலே பாவமாக்கினார். அவர் சிலுவையிலே பாவமாக்கப்பட்டது எதற்காக? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக. அந்த நீதியை நாம் மறந்து விட்டோம். தேவனுடைய ராஜ்யம் அது நீதி உள்ளது. நீதி உள்ளது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தமுள்ள தேவன் மாத்திரமல்ல, நீதி உள்ள ஒரு தேவன். எரேமியா 23:6 வாசித்து பாருங்கள். அவர் நீதி உள்ள தேவன். நம்ம எல்லாரும் இயேசு திரும்ப வரும் பொழுது நியாயாதிபதியாய் வருவார், அது மாத்திரம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றும் அவர் நீதி உள்ள ஒரு தேவன். யார் நீதி உள்ளவர்களாய் வாழ அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த வீட்டில் தான் பரலோக ராஜ்யம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள தான் பரலோக ராஜ்யத்தின் அந்த சந்தோஷம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதி செய்கிறவன் அவர் நீதிமானாய் இருக்கிறதை போல தானும் அவன் நீதிமானாய் இருக்கிறான். நீதி செய்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறதை போல நாமும் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறார். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறதை போல நாம் பரிசுத்தமாய் இருக்க நம்மை அர்ப்பணிக்கிறோம். நல்லது. அது மாத்திரம் போதாது. கிறிஸ்தவர்களுக்கு வந்து தெரியும், நான் மதுபானம் குடிப்பது இல்லை, திருடுவது இல்லை, நான் டிவி பார்ப்பது இல்லை, சினிமா பார்ப்பது இல்லை, நான் மதுபானம் குடிப்பது இல்லை. சின்ன வயதில் இந்த சண்டே கிளாஸ்ல இருந்து சொல்லி 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 இதுதான் பரிசுத்தம் என்ற அந்த பரிசுத்தத்திலே வாழுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நீதி உள்ள தேவன். ஆகவே நீங்கள் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். நீதி தவறுகிறபடினாலே தான் இன்றைக்கு குடும்பத்திற்குள்ளே தேவனுடைய மோட்சத்தின் பாக்கியம் சந்தோஷம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகும் குடும்பத்துக்குள்ளே முறுமுறுப்புகள், சண்டைகள், சமாதானமற்ற நிலைமைகள். அவர் நீதி உள்ள தேவன்.
தேவனுடைய நீதியை தேட வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய வார்த்தை ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது பாருங்கள். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜாதியில் ஆகிலும், எந்த இன மக்களாக இருந்தாலும், அவர் கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம், எந்த பாஷை பேசக்கூடியவர், எந்த விதம் நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்த மனிதனாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே தேவனுக்கு உகந்தவன். தேவ பயம் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். என்னை சிருஷ்டித்த ஒரு தேவன் உண்டு, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்னை கவனிக்கிறார் என்ற தெய்வ பயம் இருக்க வேண்டும். நீதியான காரியத்தை செய்ய வேண்டும். அவன்தான் தேவனுக்கு உகந்தவன். கொர்நேலியுவை பற்றி இந்த 10 சொல்லப்படும் கொர்நேலியு அவர் இயேசுவுக்கு தெரியவில்லை. அவர் ரட்சகர் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தெய்வமே ஒருவர் உண்டு, இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர் நீதியுள்ள தேவன் என்று அவன் தெய்வ பயத்தோடு நடந்தான். தெய்வ பயத்தோடு கூட குடும்பமாய் வசனம் சொல்லுகிறது, தன் முழு குடும்பத்தாரோடு கூட பிள்ளைகளோடு கூட தேவனுக்கு பயந்து நடந்தான். பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்த்தான். தெய்வ பயம் அவன் வீட்டுக்குள்ளே காணப்பட்டது. நீதியாய் நடந்தான். அவன் இயேசுவை தேடவில்லை, ஆனால் இயேசு அவனை தேடி ஆள் அனுப்புகிறான். வாசித்து பாருங்க, அவன் இயேசுவை கூப்பிடல, அவன் தெய்வத்தை நோக்கி ஒரு தெய்வம் என்று இருக்கிறது என்று ஜெபம் பண்ணினான். இயேசு அவனுடைய பக்தியை பார்க்கிறார். அவன் நீதிமானாய் இருக்கிறதை, நீதியாய் நடக்கிறதை, அவன் பதவியை தவறாய் பயன்படுத்தவில்லை. குடும்பத்தாருக்கு தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அவன் முழு குடும்பத்தோடு கூட தெய்வ பயம் உள்ளவனாய் நடந்து கொள்ளுகிறான். ஆனால் அந்த வசனம் எந்த ஜாதியில் ஆகினோம், நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்டோம், பைபிளை தூக்கிட்டோம், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், இதை சொல்லிக்கொண்டே சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். இயேசுவை அறியாத எத்தனை பேர் தெய்வ பயத்தோடு நடக்கிறாங்க. ஐயோ தெய்வம்னு ஒண்ணு இருக்குங்க, நம்மளை கவனிக்கிறது, நம்ம நியாயமாய் நடக்கணும். அந்த பயத்தோட நீதியாய் நடக்கிறவன் அவன்தான் தேவனுக்கு உகந்தவன். அவனை எப்படியும் ஆண்டவர் ரட்சித்து விடுவார். அவனுக்கு எப்படியும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி விடுவார். ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கிற நாம், வேதத்தை கையில வைத்திருக்கிற நாம், ஜெபம் பண்ணி இருக்கு, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற நாம், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அபிஷேகம் பெற்று விட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிற நாம், அநேகருடைய வீடுகளுக்குள்ளே நீதி இல்லை. வெறும் ஆவிக்குரிய அனுபவம் இருக்கிறது, தேவனுடைய நீதி இல்லை, கர்த்தரை குறித்த பயம் இல்லை. ஆகவேதான் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் மீது ஒரு பசிதாகம் இருக்க வேண்டும். நீ வாழ்கிற வாழ்க்கை நீதியான வாழ்க்கையா? உன் குடும்பத்திற்குள்ளே நீதி காணப்படுகிறதா? உன்னுடைய வியாபாரத்திலே நீதி நியாயம் காணப்படுகிறதா? நீ செய்கிற வேலையிலே நீதி நியாயத்தோடு நடந்து கொள்ளுகிறாயா? அநியாயமாய் காரியத்தை செய்து கொண்டு, அநியாயமாய் பேசிக்கொண்டு, அநியாயமாய் மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டு, அநியாயமாய் மற்றவர்களை தூஷித்துக் கொண்டு, நானும் ரட்சிக்கப்பட்டேன், நானும் அபிஷேகம் பெற்றேன், ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் அந்த வீட்டிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்காது. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி எங்கே காணப்படுமோ அங்குதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம். உங்க வீட்டை நீங்க சோதிச்சு பாருங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? டெய்லி குடும்ப ஜெபம் காணிக்கை எல்லாம் இருக்குது. வீட்டுக்குள்ள ஒரு மோட்சம் இருக்குதா? ஊழியக்காரங்களை தேடி தேடி போய் அழுது கொண்டு தான் இருக்கிறோம். ஐயோ என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என் கணவர் இப்படி இருக்கா, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, என் மனைவி இப்படி இருக்கிறா. எல்லாரும் பைபிள் வாசிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் இல்லை.
என்ன நீதி இல்லை. தேவன் நீதி உள்ள தேவன். கர்த்தரை குறித்த பயம் இல்லை. பைபிள் இருக்கு, ஜெபம் இருக்கு, உங்க பிரசங்கம் நடக்குது. கர்த்தரை குறித்த பயம் இல்லை, நீதியை குறித்த ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் தேவன் நீதி செய்கிற தேவன். அப்ப நீதியா வாழ்றதுன்னா என்ன? இதே தூத்துக்குடியில் பல வருஷத்துக்கு முன்னால நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது அந்த வழியா நடந்து போன ஒரு நண்பர், ஒரு போலீஸ்காரர், காவல்துறையில் பணி செய்கிற ஒரு சகோதரர் சும்மா வேடிக்கை பார்க்க நின்று இருக்கிறார். அன்னைக்கு ஆண்டவர் அவரை தொட்டு இருக்கிறார். தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார், ரட்சிக்கப்பட்டார், தன் குடும்பத்தோடு இயேசுக்கு அர்ப்பணித்தார், தன் மனைவியோடு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். பல வருஷம் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவர் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தோன்னு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். குடும்பமாக கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்க ஆரம்பித்தாங்க. அவர் அடிக்கடி பார்த்துருக்கிறேன். பல வருஷங்கள், அநேக வருஷங்களுக்கு முன்பாக தொடர்ந்து அவர் என்னை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். பல இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ நான் அப்போவுமே சந்திக்கும் போது நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு மகிழ்ச்சி. அவருடைய வீட்டுக்குள்ளே அவருடைய பேசும்போது ஒரு பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம். அவருடைய மனைவி, பிள்ளை, ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்படி என்று நான் விசாரித்து அவர் சொன்னார், ஐயா, எப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அதன் பிறகு அவர் தீர்மானம், ஒரு பைசா லஞ்சம் வாங்கக்கூடாது, வாங்குகிற சம்பளம் தான். நான் பல இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டேன். நான் ரொம்ப உண்மையாக இருந்த நீதியாய், தேவனுடைய நீதி என் வாழ்க்கையில் காணப்படணும். கர்த்தர் என்னை நம்பி இந்த வேலை கொடுத்திருக்கிறார். பைசா வாங்குறது, அநியாயமான பொய் வழக்கு போடுவது, யாரையும் அநியாயமாக செய்வது, எதில் நான் இடம் கொடுக்காதபடி நான் நேர்மையாய் நீதியாய் கர்த்தருக்கு முன்னால் நடந்தேன். சில சமயம் உங்கள் பங்கு உங்கள் கணவர் தான் வாங்க மாட்டேங்கிறார், பைத்தியக்காரமாக இருக்கிறாரு, நீங்களாவது வாங்கிக்கொள்ளுங்கன்னு என் மனைவி கிட்ட கொண்டு வருவாங்க. என் மனைவி சொல்லிடுவா, அந்த சாப பணம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, சம்பள பணம் மட்டும் வந்தால் போதும். நீதியாய் வாழ்ந்தார்கள், தன் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீதியாய். அவர் சொன்னார், என்னை பரிகாசம் பண்ணாங்க, மேல் அதிகாரிகள் கூட முதல்ல கிண்டலாக பேசுவாங்க எல்லாருக்கும் மத்தியில். ஆனால் தனியாக என்னை கூப்பிட்டு, உன்னை மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம் காவல்துறையில் என்று சொல்லி முக்கியமான ரகசிய பொறுப்புகளை என்கிட்ட தான் ஒப்படைப்பார்கள். எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஒரு நீதிமானாய் வாழ்ந்தேன் இயேசுவுக்காக. நான் ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பெற்று, அந்நிய பாஷை பேசுகிறேன், ஜெபிக்கிறேன். இது ஒரு அனுபவம். அதனுடைய விளைவு என்ன? நீதி. வேலையிலே ஒரு நீதியாய் அவர் நடந்து கொண்டார். யார் மேலேயும் பொய் வழக்கு போடாத. பைபிளில் இருக்கு, வாசித்து பாருங்க. பொய் வழக்கு போடாத. எனக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பணி செய்கிறவர்கள், நீங்கள் நீதியாக நடக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. உங்களுடைய லைஃப்பில் நீதி இல்லாமல் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன் வீட்டுக்குள்ள மோட்ச பாக்கியத்தின் சந்தோஷம் இல்லை? யோசித்து பாருங்க. குடும்பம் நீ வந்துட்டா, ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த வசனம் சொல்லுது, ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், ஒரு மாமியார், ஒரு மருமகள் எப்படி வாழணும், வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. நீங்க நீதியாய் நடக்கிறீர்களா? நீங்க சொல்றீங்க உங்களுடைய மகள் வாழ போகிற இடத்துல, என் மகள் அந்த குடும்பத்தில் போய் கஷ்டப்படக்கூடாது, என் மகள் அந்த குடும்பத்துக்கெல்லாம் நான் சமையல் பண்ணி போடவா மகளை அனுப்புகிறேன், தனி கொடுத்தன வச்சிருங்க, தனி கொடுத்தன வச்சிருங்க, தனியா வச்சிருங்க, என் மகள் கஷ்டப்படக்கூடாது. ஆனா உங்க வீட்டுக்கு வர்ற மருமகளை மாத்திரம் அடிமையா வச்சிருக்கணும். மகளுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயம். இதுதான் அநீதி. நீ ஜெபம் பண்ணுகிறாய், வேதம் வாசிக்கிறாய், முழங்கால் படியிட்டு அந்நிய பாஷை பேசுகிறாய், அநீதியாய் நடந்து கொண்டிருக்கிறாய். தேவ நீதி உன் வாழ்க்கையில இல்லை. உன் மகளுக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதி, உன் தாய்க்கு ஒரு நீதி, உன் மாமியாருக்கு ஒரு நீதி. எப்படி உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரும்? நீ வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிக் கொண்டிருக்கலாம், குடும்பத்திற்குள்ளே மோட்சத்தின் சந்தோஷம் இல்லை. அநீதி. டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒருத்தர் பேட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறார். எல்லாருக்கும் மத்தியில் அந்த அம்மா சொல்றாங்க,
என் கணவர் வீட்டில் இருந்து யாராவது விருந்தாள் வந்துட்டா தலைவலி வந்துடும், காய்ச்சல் வந்துடும், வயிற்று வலி வந்துடும், வாமிட்டு வந்துடும். அந்த மாதிரி சொல்கிறாங்க டிவியில் பேட்டியில். அவர் கேட்குறாரு, அப்போ உங்கள் வீட்டிலேருந்து வந்தால், எங்கள் வீட்டிலேருந்து வந்தால் எத்தனை நாள்னாலும் சந்தோஷம், உற்சாகம் வந்துடும். சமையல் என்ன, இப்போ விருந்து என்ன, எல்லாம் நடக்கும். கணவன் குடும்பத்துக்கு ஒரு நீதி, உங்கள் வீட்டுக்கு ஒரு நீதி. இதான் அநீதி. இந்த நீதி இல்லை நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள. நம்ம வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அபிஷேகம் பற்றியோ அந்நிய பாஷை பேசுறியா, நீதி இல்லை வீட்டுக்குள்ள. அதனால தான் குடும்பத்துக்குள்ள மோட்ச பாக்கியத்தின் சந்தோஷம் இல்லை. அநீதியாய் நடக்கிறீர்கள், ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள். குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு நீதியான காரியம் இல்லை. ஒரு மனைவி புருஷனுக்கு தெரியாமல் எதையுமே செய்யக்கூடாது. எத்தனை பேர் புருஷனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுடைய மனைவியை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? உண்மை இல்லை. ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் இல்லை. ஒரு கணவனுடைய பொறுப்பை நிறைவேற்றவில்லை, ஒரு மனைவியினுடைய பொறுப்பை நிறைவேற்றவில்லை, ஒரு பிள்ளைகளுடைய பொறுப்பை நிறைவேற்றவில்லை, ஒரு தாய் தகப்பனாய் பொறுப்பை நிறைவேற்றவில்லை, நீதியாக செயல்படவில்லை. தூத்துக்குடி பட்டணத்தில் இருந்த ஒரு சமயம், சில வருஷத்துக்கு முன்னால ஒரு வாலிப மகளை ஜோமன் அழைத்து கொண்டு வந்தாங்க. அண்ணா இவங்களுக்காக ஜெபிக்கணும், ரொம்ப துக்கத்தோட. என்னம்மா அவனுடைய பிரச்சனைன்னு கேட்டேன். எங்கள் அம்மாவே என்னை வெறுக்கிறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறாங்க, என்னை மட்டும் வெறுக்கிறாங்க. ஏன் என்னை மட்டும் வெறுக்கிறாங்க? எனக்கு வாழவே பிடிக்கல. கிறிஸ்தவங்க தான் பைபிள் வச்சுருக்கான். அந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளோடு போய் முக்காட்டு போட்டு ஆலயத்தில் போய் ஜெபம் வேற, கம்யூனியன் வேற. நீதி இல்லை. ஒரு சொந்த பிள்ளைகளுக்குள்ளே பாகுபாடு, ஒரு பிள்ளைக்கு ஒன்று, இன்னொரு பிள்ளைக்கு ஒன்று. நீதியாக செயல்படவில்லை. எப்படி ஒரு குடும்பம் ஒரு மோட்சமாக இருக்க முடியும்? வேத வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறீர்களா? எத்தனை பேர் கணவன் மனைவிக்குள்ளே முறுமுறுப்புகள், சண்டைகள், வேறு வழி இல்லாம சந்தோஷமா இருப்பதை போல நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான ஒரு பரலோகத்தின் சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருக்கிறதா? ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அந்த ஆனந்தம் மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள இருக்கிறதா? ஏன் இல்லை? சோதிங்க. இயேசு இயேசு ரட்சகர் பேசுகிறோமே, அந்த இயேசு அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும்? ஏன் அப்படி இல்லை? அநீதி, வசனத்தின்படி வாழ்வதில்லை. நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க சண்டே ஸ்கூல்ல, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இது மட்டும் தெரியும். டெய்லி பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணிடுவோம், ஆசீர்வாதம் வந்துவிடும் என்று நினைக்கிறோம். வசனத்தின்படி வாழ்வதில்லை. வெறுமனை வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், மனப்பாடமா சொல்லுவோம். அந்த வசனத்தின்படி வாழுகிறோமா? உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் வெளிப்படுகிறதா? அதுதான் நீதியான வாழ்க்கை. யோசித்து பாருங்க. உங்களுடைய வியாபாரத்தில் நீதி இருக்குதா? நீங்க சம்பாதிக்கிற உங்களுடைய வியாபாரம் நேர்மையான வியாபாரமா? யாரையும் ஏமாற்றாத வியாபாரமா? நீதிமொழிகள் 28:8 வாசித்து பாருங்கள். அநியாய வட்டி, அநியாய ஆதாயம், அநியாய லாபம் கூட சாபத்தை கொண்டு வரும். அறிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் பிசினஸ் தந்திரம். நீதி இல்லாம என்ன பிசினஸ் தந்திரம்? ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரே நாள்ல சம்பாதிச்சிடணும், யாரையாவது ஏமாத்தி. எப்படி ஆசீர்வாதம் வரும்? அநீதியான சம்பாத்தியம், அநீதியான ஆதாயம். வேதத்துல சொல்ல, அநீதியாக லாபம் வைப்பது கூட பாவம் என்று வசனம் சொல்லுகிறார். உடைய வியாபாரத்தில் நீதி இருக்கிறதா? சரியான கணக்கு எழுதுகிறோமா? அரசாங்கத்திற்கு சரியான கணக்கை கொடுக்கிறோமா? அரசாங்கத்திற்கு சரியான வரியை கட்டுகிறோமா? ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு வரி செலுத்த வேண்டுமோ வரி செலுத்துங்கள், யாருக்கு போலீஸை செலுத்த வேண்டுமோ செலுத்துங்கள். வரி கொடுக்கிறதுல ஏமாற்றுதல், போலீஸை செலுத்துவதில் ஏமாற்றுவது. ஆனா வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம். எப்படி தேவனுடைய ராஜ்யம் வீட்டுக்குள்ளே வரும்? தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் இல்லை. உங்களுடைய வியாபாரத்திலே, வருமானத்திலே பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் இல்லை. காரணம் நீதி இல்லை.
வியாபாரத்தில் கூட கலப்பம், கலப்படம், அநியாய சம்பாத்தியம். கேட்டா இது வியாபார தந்திரம். தந்திரம் பண்ணி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. நீதியோடு காணப்பட வேண்டும். நீதி. இந்த வியாபாரத்தில் சுத்தம். நான் தேவனுடைய பிள்ளை, யாரும் என்னை கை நீட்டு குற்றம் பண்ணி பிடிக்க முடியாத அளவுக்கு நான் கரெக்டாக இருப்பேன். அந்த நீதி உடைய வியாபாரத்தில் இருக்கிறதா? உடைய வருமானத்தில் இருக்கிறதா? உடைய வேலையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அதனால்தான் நம்முடைய வீட்டுக்குள்ள, நம்முடைய வியாபாரத்தில், வருமானத்தில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இல்லை, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷம் இல்லை. சபைக்குள்ள கமிட்டியில் இப்போ உட்கார்ந்தது எதற்காக? ஏற்கனவே சட்டம் மிஷினரிகள் வகுத்து வச்சிருக்கிறாங்க, நேர்மையாக சபையை நடத்துவதற்கு. உள்ள போய் அந்த சட்டத்தின் பிரகாரம் சபை நடத்தப்படுகிறதாங்கிற கண்காணிக்க தான் கமிட்டி. ஆனால் இவங்க போகிறதே கள்ளத்தனம் பண்ணுறதுக்கு, சட்டத்தை மாற்றுவதற்கு. தனக்கு பிரியமான ஆளை வேலைக்கு போடணும், தனக்கு பிரியமான ஆளை இங்கே கொண்டு வரணும், தனக்கு பிரியமில்லாத ஆளை அங்கே தூக்கி அடிக்கணும். அநீதி. எப்படி உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வரும்? உன் செயல்கள் அநீதி. ஆனால் ஜெபம், ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம், பைபிள் வாசிப்பு எல்லாம் செய்து கொண்டு அநியாயமாய் காரியத்தை செய்வது. நீதியாய் செய்ய ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை 100% எப்படிங்க முடியும்னா, பிரயாசப்படுங்கள், முயற்சி பண்ணுங்கள், தேவன் கிருபை தருவார். நீங்கள் அந்த நீதியை குறித்த ஒரு பசி தாகம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். இது அநீதி, நான் இதை செய்ய முடியாது, இது அநீதியான காரியம், நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதியின் மேல் ஒரு தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்த பயம் இருக்க வேண்டும். அதெல்லாம் இல்லாம வெறும் ஜெபம் இருக்குது, வெறும் பைபிள் வாசிப்பு, கர்த்தருக்கு கொடுக்க காணிக்க கொடுக்கறதெல்லாம் இருக்குது, ஆனா நீதி இல்லையே. யோசித்து பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுக்குள்ள வரணும், கர்த்தருடைய ராஜ்யம் உங்க வீட்டுக்குள்ள வரணும். சில குடும்பத்துக்கு போனா அந்த வீட்டில் அந்த இருக்கிற சந்தோஷம் அந்த வீட்டை விட்டு வரவே மனம் இருக்காது, குட்டி மோட்ச மாதிரி இருக்கும். நாங்கள் போகும்போது, ஊழித்து போகும்போது, நான் என் மனைவி சில வீடுகளில் போய் தங்குற சூழ்நிலை வரும். சில வீடுகளில் அவன் பார்த்தா சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி மோட்சமாக இருக்கும். அந்த கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், அந்த சந்தோஷம், கிறிஸ்துக்குள்ளான மகிழ்ச்சி, ஒரு பரிபூரண ஆனந்தம், அது ஒரு குட்டி மோட்சம். எத்தனை குடும்பம் அப்படி இருக்குது? உங்கள் குடும்பம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இன்னைக்கு மனம் திரும்பணும். இன்னொரு முறை மனம் திரும்பி தேவனுடைய நீதி உங்கள் குடும்பத்தில் வெளிப்படுவதற்காக முயற்சி பண்ண வேண்டும், அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். குடும்ப காரியத்தில் ஒரு சமயம் நானும் என் மனைவி மதுரைக்கு ஊழியத்துக்கு போனோம். எங்களுக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அப்படி வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு நாங்கள் போயிருந்தோம். அவங்களுடைய அப்பா, தாய் தகப்பன் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என் மனைவிட்ட பேசும்போது, நாங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறோமா, இது மகன் வீடு, ஞாயிற்றுக்கிழமைன்னா நாங்கள் ஒன்றா வந்து சமைச்சு எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம்னு சொன்னாங்க. என் மனைவி கேட்டால், உங்களுக்கு ஒரே பையன் தானே? ஆமாம், ஒரே மகன் தான். ஒரே பையன்னா அந்த பையன் கூட இருக்க வேண்டியது தானே, அந்த பையனை அவங்க கூட வச்சுருக்க வேண்டியது தானே, ஏன் ஒரே மகனை நீங்கள் தனியாக வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டாள். இந்த தாயார் சொன்னாங்க, பைபிள் அப்படி தானம்மா சொல்லுது. சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, பைபிள் அப்படி தானம்மா சொல்லி, தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவங்க பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும், இயேசுதான் குடும்ப தலைவர். அவங்க வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் தலையிடக்கூடாது. அவங்க ஜெபிக்கட்டும், அவங்க முடிவெடுக்கட்டும், அவங்க செய்யட்டும், அவங்க கடைக்கு போகட்டும், அவங்க வாங்கட்டும், நல்லா இருக்கட்டும். வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றா சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். அந்த தாய்க்கு தெரிகிறது வசனம் சொல்லுகிறது என்று. ஆனால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை கிறிஸ்தவங்க நாங்கள் அந்த காலத்திலேருந்து எங்கள் மாமியார் காலம் முன்னால் தலைமுறையை பாருங்கள், முன்னோருடைய பாரம்பரியம் அல்ல, வசனத்திற்கு கீழ்ப்படியணும். நிறைய பேருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை, தங்கள் வசதிப்படி ஆண்டவர் மாறணும். அதுக்காக ஜெபம், அதுக்காக குடும்பம்லாம் பிரிஞ்சு போய் தனி கொடுத்தன வைக்க சொல்லி நான் சொல்லவில்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே ஏன் தலையிடுகிறீர்கள்? உங்கள் மருமகளை கூப்பிட்டு ஏன் இடித்து 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 பேசிக்கொண்டு இன்னும் கண்ட்ரோலுக்குள்ளே வைக்க நினைக்கிறீங்க? அதான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நரக வேதனை இருக்கிறாரு. ஜெபம் இருக்குது, பாட்டு இருக்குது, நரகம். எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை குடும்பத்திலிருந்து வந்து சொல்லுகிறார்கள், நரகம்.
எங்க வீடு நரகம், ஜெபம் இருக்குது, பாட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்க சுயமா, என் கணவன் மனைவியா, நாங்க 2 பேரும் சொந்தமா போய் கடையில ஒரு சேலை கூட வாங்க முடியாது என்று வேதனைப்பட்டு பொறுமி கொண்டிருக்கிற பெண்கள் எத்தனை பேர்? எப்படி தேவனுடைய ராஜ்யம் வீட்டுக்குள்ள வரும்? எப்ப நீங்க திருமணம் முடித்தீர்களோ, இயேசு சொல்லுகிறார், அவங்களுக்கு உள்ள இடம் நுழையாதபடி அவங்களை பிரித்து விடு. அவங்க தனியா இருக்கட்டும், அவங்க தனியா ஜெபிக்கட்டும், அவங்க தனியா குடும்பம் நடத்தட்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை. பாரம்பரியத்தையே சொல்லிக்கொண்டு, குடும்ப பெருமையை சொல்லிக்கொண்டு, அதனால தான் வீட்டுக்குள்ள நரக வேதனை. ஒன்னா உட்காந்து பாட்டு பாடுவாங்க, ஒரு மனமே இருக்காரு. மாமியார் ஜெபம் பண்ணா மருமகள் முறுமுறுப்பாங்க, வந்துட்டாங்க ஜெபம் பண்ண. மருமகள் ஜெபம் பண்ணா மாமியாருக்கு பிடிக்காது. உள்ளுக்குள்ள வெளியே சொல்ல முடியாது, பெரிய சண்டை வந்துடும். ஆனால் கூட்டத்துக்கு மாத்திரம் மாமியார் மருமகளும் ஒன்னா வந்து முழங்கால் போட்டு நிற்பாங்க. எத்தனை நாள் இப்படி வேஷம்? எவ்வளவு காலம் இப்படி வேஷம் போட்டு கிறிஸ்தவளாய் வாழ போகிறோம்? உண்மையான அன்பில்லாதபடி, உண்மையான ஒரு இருதயத்தில் இணைப்பில்லாதபடி, உண்மையான ஒரு கிறிஸ்தவ அன்பில்லாதபடி, மாய்மாலமான ஏமாற்றுகிற அன்போடு கூட எவ்வளவு காலம் நம்முடைய குடும்பம் வாழ போகிறது? ஆனால் தான் தேவனுடைய ராஜ்யம் அங்கே இல்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்க முடியவில்லை. நடித்து கொண்டிருக்கிறோம் நேசிப்பதை போல. மருமகள்கிட்ட மாமியார் நடிப்பு, மாமியார்கிட்ட மருமகள் நடிப்பு, பெற்றோர்கிட்ட பிள்ளை நடிப்பு. என்ன செய்யறது? காரணம் எல்லாத்துக்கும் வசனத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. வசனம் என்ன சொல்லுது? தேவ நீதி என்ன என்பதை கவனிப்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யம்னா அது நீதி. நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு ஒரு நீதி உண்டு. பாருங்க, நூடுல்ஸில் ஒரு விஷம் கலந்துட்டான். நூடுல்ஸில் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்து விஷம் கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. அதை பயன்படுத்தவே கூடாது, அதில் விஷத்தன்மை கலந்துருக்குன்னு. டாஸ்மார்க் கடையில் விற்கிறாங்களே, அதில் என்ன? அது ஏன் தடை பண்ணல? அநீதி, அரசாங்கத்தினுடைய அநீதி. அரசாங்கம் அநீதியாய் செயல்படுகிறது. ஆகவே தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறது. ஒரு நூடுல்ஸ்ல கலந்ததற்கு தடை பண்ணுகிற அரசாங்கம் இந்த டாஸ்மார்க் கடையினால லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாழாகிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அநீதியாய் செயல்படுகிறது அரசாங்கம். ஆகவே தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்குள்ளே காண முடியவில்லை. இத்தனை ஆறுகள் ஓடுகிறது, இத்தனை டேம்கள் இருக்கிறது, ஆனால் குடி தண்ணீருக்காக ஜனங்கள் குடத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் அலைகிறார்கள். ஏனென்ற ஆசீர்வாதம் இல்லை. தேசத்திலே காணப்படுகிற அநீதி. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனிதனாக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து நீதியாய் நடக்கிறவன் எனக்கு உகந்தவன். நீதியாய் நடக்கிறவன், நீதியாய் காரியங்களை செய்கிறவன், அவன் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க குடும்பத்தில் தான் மோட்சத்தின் சந்தோஷம் இருக்கும். இரண்டாவதாக, வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. இரண்டாவதாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 14:17 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அது நீதியும் சமாதானமும். தேவனுடைய ராஜ்யம் என்ன? சமாதானம். சமாதானம். ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சமாதானம். ரட்சிக்கப்படும் பொழுது இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டோமே என்று நாம் சொல்லலாம். நல்லது. ரட்சிக்கப்படும் போது அந்த ரட்சிப்பின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த சமாதானம் என்பது வித்தியாசமான சமாதானம். யோவான் 14:27 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். I will give my peace unto you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். ஒரு வெற்றி வந்து விட்டால் சமாதானம், வழக்கில் ஒரு வெற்றி வந்து விட்டால் ஒரு சமாதானம், பரீட்சையில் ஒரு வெற்றி வந்து விட்டால் சமாதானம், நமக்கு ஒரு நன்மை நடந்து விட்டால் சமாதானம், ஒரு சுகம் கிடைத்து விட்டால் சமாதானம். இதெல்லாம் நிரந்தரமான சமாதானம் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம், I will give my peace. அது தேவ சமாதானம், அது தெய்வீக சமாதானம். உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு சமாதானம் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறாரு.
நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற ஒரு ஆத்ம அமைதி, ஒரு டிவைன் பீஸ், ஒரு ஆத்ம அமைதி, அதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக வந்தார். இயேசுவே சமாதானம். அவர் உள்ளத்துல வந்துட்டா இயேசுவே அந்த சமாதானம். அவர் சமாதானம் கொடுக்கிறவர் அல்ல, அவர்தான் சமாதானம். அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தேவ சமாதானமே நமக்குள்ள வாசம் பண்ணும். பிலிப்பியர் 4:7 வாசித்து பார்க்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், அதான் இயேசு கிறிஸ்து கொடுப்பாரு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அது எப்படிப்பட்ட சமாதானம்? சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டாரு. அவங்க ஃபேக்ட்ரியில் போய் கவனிக்க போன போது, அந்த மிஷின் ஓடிக்கொண்டிருந்த போது ஏதோ ஒரு காரியம் செய்கிற போது வலது கை மாட்டி இதுவரைக்கும் துண்டிக்கப்பட்டு விட்டார். கையே துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. வலது கை இதுவரைக்கும் துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கர்த்தருடைய பிள்ளை, என் கை அப்படியே துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. அந்த செய்தியை கேட்டபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். அவளோடு தொடர்பு கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் ஃபோனில் தொடர்பு கொண்ட போது அவங்க எப்படி அழுவாங்களோ, என்ன கண்ணீர் வடிப்பாங்களோ, ஏன் பிரதர் எனக்கு இப்படி நடக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, கர்த்தருக்காக நாங்கள் எவ்வளோ செய்கிறோம், ஏன் இப்படி நடக்கணும்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவது? அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறேன் பிரதர். அவங்க அழலை, கேள்வி கேட்கலை, முறுமுறுக்கலை. கை துண்டிக்கப்பட்டு விட்டாரு, வலது கை துண்டிக்கப்பட்டு விட்டாரு. இனிமே அவ்வளோதான், கையை முடிந்து விட்டாரு. ஆஸ்பத்திரியில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ன்றேன். கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக சொல்கிறாங்க. எனக்கே அதிர்ச்சி. நாங்கள் அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா சந்தோஷமாக பதில் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு தெரியாமல் எனக்கு எதுவுமே நடக்காதில்ல. என் கை துண்டிக்கப்பட்ட உடனே நான் அந்த வலி தாங்க முடியல. நான் உடனே நினச்சேன், இயேசுடைய சிலுவை எனக்காக கையில் ஆணி அடிக்கப்பட்ட போது எவ்வளோ பெரிய வேதனை அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார், சகித்திருப்பார். அதை நினைத்து நான் ஆண்டவரை துதித்தேன். ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது அவங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. எப்படி? கை துண்டிக்கப்பட்டு விட்டது. அழாதபடி, கண்ணீர் வடிக்காதபடி, ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்காதபடி ஆண்டவரை துதிக்கிறார்கள், மகிழுகிறார்கள். எப்படி? அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். இந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குதா? தேவ சமாதானம். அதுதான் உண்மையான ரட்சிப்பின் சமாதானம், தன்னுடைய சமாதானம். இயேசுடைய சமாதானம் எப்படிப்பட்டது? எல்லாரும் அவரை நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. பிசாசு பிடிச்சிருக்கையா, பிசாசனாலதான் அற்புதம் செய்யறான்றாங்க. அவர் கலங்கல, சோர்ந்து போகல, முறுமுறுக்கல. நான் நன்மை செய்யறேன், என்னை பற்றி இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லல. அவர் சமாதானத்தோட ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் மென்டலுங்க, பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவர் கலங்கல், அவருடைய சமாதானத்தை பாதிக்கல, சமாதானமாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கடலிலே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறாரு. படகு அமிழத்தக்கதான பெரிய ஒரு சூழ்நிலை, நெருக்கமான சூழ்நிலை. சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இயேசு கலங்கல, பயப்படல. அந்த தேவ சமாதானத்தோடு எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்குள்ள ஒரு சமாதானம். இந்த சமாதானத்தை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆனா சின்ன ஒரு தலைவலி எத்தனை பேர் அசைச்சிருது? ஏன் நமக்குள்ள இந்த தேவ சமாதானம் இல்லை? இன்னும் அந்த முழுமையாக இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிக்கல, இந்த முழுமையாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் வந்துட்டா எதுவும் உங்களை உள்ளத்தை அசைக்காது. அதான் அந்த சமாதானம். நிந்தைகள் வரலாம். மாமியார் பேசணுன்னு முக்கல் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களே, ஏன்? உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுத்த சமாதானம் இல்லையா? பேசுனா என்ன? உங்கள் தாய் பேசுனா சகித்து கொள்வீங்களா? மாமியார் பேசுனா ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? மருமகள் இப்படி பேசிட்டான் நீ ஒரு ஊரா போய் சொல்கிறீங்களே, ஏன் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ அன்பு இல்லை? ஏன் கிறிஸ்து கொடுத்த சமாதானம் இல்லை? பரவாயில்ல, என் மகள் திட்டினா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? என் மருமகள் தானே. ஏன் அந்த நல்ல இருதயம் இல்லை? அந்த இயேசுவின் உண்மையான சமாதானம் இல்லை. நிறைய பேர் நம்மை நாம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த தேவ சமாதானம் உள்ளத்தை ஆளுகை செய்யணும். என்ன நடந்தாலும் சரி,
தேவ சமாதானம். என்ன நடந்தாலும் சரி, தேவ சமாதானம். ஜான் வெஸ்லி இங்கிலாந்து தேசத்தில் வாலிப வயசில் மிஷினரியா ஒப்பு கொடுத்தார். மிஷினரி அமெரிக்காவுக்கு மிஷினரியா போனார். இங்கிலாந்துலேருந்து கப்பல் ஏறி அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்தாபனத்தின் மூலம் மிஷினரியா அனுப்பப்பட்டார். மிஷினரியா ஊழியத்துக்கு போனால் இப்படி யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டு வல்லமை பெற்றவங்க தான் போவாங்க. இவர் அதெல்லாம் சொல்லி போயிட்டார். ஆனால் போயிட்டு 2 வருஷம் ஊழியம் செய்துட்டு அமெரிக்காவிலேருந்து இங்கிலாந்து திரும்புகிறார். கப்பலில் திரும்பி வரும்போது நடுக்கடலில் புயல் காற்று அடிக்க ஆரம்பித்தார். கப்பல் ஆட ஆரம்பித்தார். முழுகி விடுகிற சூழ்நிலை உண்டானது. மாலுமி முயற்சி பண்ணி பார்க்குறார், அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஆபத்து என்பதாக. நம்ம தப்பி பிழைப்பது கஷ்டம். ஜான் வெஸ்லிக்குள்ள ஒரு பயம், மரண பயம் உண்டாகிவிட்டு அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார். ஜனங்களாம் பயந்து கூச்சல்றாங்க, கலங்குறாங்க. இவருக்குள்ள ஒரு மரண பயம், அப்படியே கலங்கி போய் நிற்கிறார். திடீர்னு பார்த்தா அந்த கப்பலில் ஒரு மூலையில் கொஞ்சம் பேர் கூடி நின்று அப்படியே பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மரண பயத்தில் இருக்கிறாங்க, கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு சிறு கூட்டம் பாட்டு பாடிட்டாங்க. வந்து பார்த்தால் கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் அப்படியே கரமுயர்த்து அப்படியே கப்பல் ஆடிக்கொண்டு இருக்கிறாரு. எல்லாரும் மரண பயத்தில் தத்தளிக்கிறாங்க. அவங்க ஆண்டவரை துதித்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு பாடுகிறார்கள். அவங்களுக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை, என்னாகுமோ என்ற அங்கலாய்ப்பு இல்லை. சந்தோஷமாக துதித்து பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஜான் வெஸ்லிக்குள்ள ஆச்சரியம், எப்படி இந்த நேரத்தில் அவங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அவர் போய் கேட்டார், நீ எப்படி இங்க இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார். நாங்கள் இங்கே மரிச்சா கூட பரலோகத்தில் இயேசுவோடு கூட இருப்போம். இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த சமாதானம். அப்பதான் ஜான் வெஸ்லிக்கு தெரிந்தது இயேசு தனக்குள் இல்லை என்பது. மிஷினரியா போனார். 2 வருஷம் மிஷினரி ஊழியம் போய் இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு திரும்புகிறார். இயேசு தனக்குள் இல்லை என்பது அப்பதான் அவருக்கு தெரிந்தார். ஐயோ, இந்த இயேசு எனக்குள் இல்லை. இயேசுவை பற்றி தெரியும், ஜெபம் பண்ணுவது தெரியும், வேதம் தெரியும், பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும். ஊழியத்திற்கும் போய்விட்டார், ஊழியமும் செய்கிறார். ஆனால் இயேசு உள்ளத்துக்குள்ள இல்லை. ஏன்னா அந்த சமாதானம் இல்லை. அப்பதான் அறிந்து கொண்டார். அந்த கப்பல்ல மனம் திரும்பினார். இயேசுவே, நீர் எனக்கு வேண்டும். எத்தனை கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போகிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, ஊழியத்துக்கெல்லாம் கொடுக்குறீங்க. இயேசு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? அவர் கொடுக்கிற சமாதான உள்ளத்தில் இருக்கிறா? இல்லாட்டா இன்றைக்கு ஆண்டவரே இந்த சமாதான பிரபு எனக்கு வேணும் அப்படின்னு அவரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வரணும். கடைசியாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இது எங்க இருக்கிறோ அங்கதான் குட்டி மோட்சம். உங்க வீட்டுக்குள்ள நீதி இருந்தா, உங்க வாழ்க்கையில நீதி இருந்தா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த பரிபூரண சமாதானம், தேவ சமாதானம் இருந்தா தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சும்மா உண்டாகிற சந்தோஷம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். சமாதானம் வேறு, சந்தோஷம் வேறு. சமாதானம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற ஆத்ம அமைதி, யாரும் விளங்கி கொள்ள முடியாத ஒரு அமைதி. எவ்வளவு பெரிய நம்ம சுற்றிலும் எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த அமைதி, அந்த சமாதானம் இருக்கும். உங்களுடைய சமாதானத்தை எந்த பிரச்சனையும் அசைக்க முடியாது. உங்களை சுற்றிலும் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தாலும் உள்ளத்துக்குள்ள அந்த தேவ சமாதானம் உங்களை மகிழ பண்ண அந்த ஆத்ம அமைதி காணப்படும். அது சமாதானம். நஷ்டங்கள் வரலாம், இழப்பு வரலாம், எல்லா போராட்டங்கள் வரலாம், மரணங்கள் சம்பவிக்கலாம். உள்ளத்துக்குள்ள அந்த ஆத்ம அமைதி இருக்கும், அந்த தேவ சமாதானம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அது வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பத்தை நிரப்ப வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் உள்ளத்திலே நிரம்பி வழிய வேண்டும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்களை அழைத்து மத தலைவர்கள் மிரட்டி அடிச்சு இயேசுவை பற்றி பேசக்கூடாது, அவங்களை அடிக்கிறாங்க. அப்போஸ்தலர் இயேசுவோடு கூட இருந்தவங்களை அடித்து
இந்த இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு அனுப்புகிறாங்க. நாங்கள் இயேசுவை தானே அறிவித்தோம், எங்களையும் அடிக்கணும், எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வரவில்லை. வேதம் சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாய் வந்தாங்களாம். ஒரு பெரிய மகிழ்ச்சி. இயேசுவுக்காக அடிக்கப்பட்டது எவ்வளோ பெரிய சந்தோஷம். எப்படி அந்த அடி, அவமானம், நெருக்கத்துக்கு மத்தியில் உள்ளத்தில் எப்படி அந்த சந்தோஷம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு களிகூறுதல் மகிழ்ச்சி இருக்கிறது. அதை ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தான் அதை நம்ம உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும். அப்போஸ்தலர் 16:25 பாருங்க, பவுலும் சீலாவையும் அடித்து காயப்படுத்தி பிலிப்பி பட்டணத்தில் ஜெயிலில் வைக்கிறாங்க. ரத்தம் வடிகிறது. அப்படியே கைகள் கால்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருட்டு அறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம சுவிசேஷம் தானே அறிவித்தோம், ஊழியம் தானே செய்தோம், ஏன் நமக்கு இந்த பாடுகள் என்று நினைக்கல. சந்தோஷமாய் தேவனை துதித்து பாடினார்கள். சோக பாட்டு பாடவில்லை, துதித்து பாடினாங்க, சந்தோஷமா பாடினாங்க. காயப்பட்டு சரீரமெல்லாம் வேதனையோடு இருக்கிற சமயம் துதித்து பாடினார்கள். எப்படி அந்த சந்தோஷம்? ஆவியானவர் கொடுத்த சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மகிழ்ச்சி நமக்குள்ள காணப்படணும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்துட்டா எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, மேன்மை பாராட்டுவாங்க, நமக்கு சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் சந்தோஷப்படுத்துவான் தான் நினைப்போம். இல்லை, நான் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் நிறைய நிந்தைகள், நெருக்கங்கள், பாடுகள். ஊழியத்துக்கு வராமல் கிறிஸ்தவனாக இருக்க வரைக்கும் கூட அவ்வளோ பாடுகள் அல்ல. 74 வருஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது ஓயவில்லை. ஒரு பக்கம் கிறிஸ்தவத்தை, சுவிசேஷத்தை பிடிக்காத மத அமைப்பினர்கள் பப்ளிக் கூட்டம் போட்டு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஊழியக்காரங்க கூட்டம் போட்டு திட்டுறாங்க. எல்லா திட்டுகள் வயவுகளுக்கு நடுவிலும் சந்தோஷமாக ஊழியம் செய்ய ஒரு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சி. யார் திட்டுனாலும் உள்ள மகிழ்ந்து களி கூறுகிறார். அல்லேலூயா. அவருடைய ஊழியத்தை நிமித்தம் குற்றப்படுத்தப்படும் போது, அவருடைய ஊழியத்தை நிமித்தம் குறை சொல்லப்படும் போது, அவர் கொடுத்த ஊழியத்தை அவர் சொல்லுகிறபடி செய்கிறதை மற்றவர்கள் குற்றப்படுத்தி அதை தவறாக பேசும்போது உள்ள மகிழ்ந்து களி கூறுகிறது. அல்லேலூயா. எப்படிங்க அந்த சந்தோஷமா? மூலையில் உட்காரல வந்து சொல்லுவாங்க, அவர் இப்படி பேசுறாரு, இவர் இப்படி பேசுறாரு, அவர் இந்த பத்திரிகையில் உங்களை பற்றி இப்படி எழுதியிருக்கிறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்கள் மீது பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆண்டவர் என்னை களி கூற பண்ணி இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். சிலர் ஒன்று சொல்லுவாங்க, ஊழியம் செய்து செய்து பாடுகள் பிரதர், ஒரே உபத்திரம் பிரதர், நிந்தைகள் பிரதர். ஜெபம் பண்ணுங்க. பின் எதற்காக நீ ஊழியத்துக்கு வந்தாய்? ஊழியனாலே பாடுதான், சிலுவை சுமக்கணும், நிந்தை சுமக்கணும், பேசத்தான் செய்வாங்க, எழுதத்தான் செய்வாங்க, மேடை போட்டு ஊழியக்காரனை உங்களை குற்றப்படுத்தி பேசுவார்கள். அதுதான் ஊழியம். உனக்கு நிந்தை சகிக்க முடியல, மற்றவங்க பேசுறத சகிக்க முடியலன்னா ஏன் ஊழியக்காரனாக வந்தாய்? போய் வியாபாரம் பண்ணு. ஊழியன் அப்படிதான், நிந்தை தான், நெருக்கம் தான், சிலுவை சுமக்கணும், பேசத்தான் செய்வோம். ஒரு பக்கம் மத தலைவர்கள் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் சபையில் உள்ளவங்க பேசுவாங்க, பேசத்தான் செய்வாங்க, எழுதத்தான் செய்வாங்க. இதை ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்தில் நான் அழுதேன், எனக்கு வேண்டாம் ஆண்டவர், ரொம்ப சென்சிட்டிவ். நான் 75ஆம் வருஷம் உட்கார்ந்து ராத்திரில் அழுதேன், வேண்டாம் எனக்கு இந்த ஊழியம், என்னை விட்டுருங்க ஆண்டவரே. சொல்லாததை சொன்ன, பொய்யானதெல்லாம் பேசுகிறாங்க என்னை பற்றி, இல்லாத பொல்லாததெல்லாம், வேண்டாம் என்னை விட்டுருங்க. என்ன ஆண்டவர் வந்து சொன்னார், எனக்கு ஊழியம் செய்ய சிலுவை சுமக்கணும். சிலுவை சுமக்க தான் நீ வந்திருக்கிற, சிலுவை சுமக்கிற நான் ஊழியம். நான் அப்படி தான் ஊழியம் செய்தேன். என்னை மென்டல்னு சொன்னாங்க, பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. நான் பிரசங்கம் பண்ணால் அதை குற்றப்படுத்தினாங்க. நான் ஒரு அற்புதம் செய்தால் அதை குற்றப்படுத்தினாங்க. நான் குருடருக்கு கண் திறந்தால் அதை கூட ஒரு குற்றமாய் மத தலைவர்கள் சொன்னாங்க. நான் ஒரு பிரசங்கம் பண்ணால் அதை குற்றமாய் பேசினார்கள். குற்றப்படுத்த தான் செய்வாங்க. அதுவும் ஊழியத்தில் உள்ளவங்க தான் குற்றப்படுத்துவாங்க, சபையில் உள்ளவங்க தான் குற்றப்படுத்துவார்கள். இயேசு சொன்னார், என்னை குற்றப்படுத்தினது ரோமர்கள் அல்ல, பிலாத்து அல்ல, வேதபாரகரும் பரிசேயரும் பைபிளை கையில் வச்சிருக்கவங்க தான் என்னை குற்றப்படுத்தினார்கள். உன்னை அவங்க தான் குற்றப்படுத்துவாங்க. அதுக்கு மத்தியில் தான் ஊழியம் செய்யணும்.
அதுதான் ஊழியம். இதுதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால என்னை அதிகமாக நிந்திக்க யாரும் குறைச்சி பேசுறாங்கன்னா நான் சோர்ந்து போவதே இல்லை, கலங்க ஏன் என்ன குத்தோடு பேசணும் அப்படி நினைப்பதே இல்லை. நான் தேவ சமூகத்தில் போய் துதித்து மகிழுவேன். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை ஆவியானவர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவேதான் முன் வைத்த காலை பின் வைக்கவில்லை, முன்னிலும் தீவிரமாய் அவருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். யார் என்ன பேசினாலும் என்ன எழுதினாலும் யார் என்ன குற்றப்படுத்தினாலும் என்னை அழைத்த தேவன் எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் என்னை கழிகூற பண்ணுகிறார். அந்த பரிசுத்தாவின் சந்தோஷம். அவன் பேசுறான் அழுது கொண்டு இருக்காரு, அதுக்கு நான் அழைக்கல. ஆத்துமாக்களுக்காக மட்டும்தான் அழணும். ஒரு விசுவாசி அவர் சொன்னார், இவர் சொன்னார், மாமியார் தட்டினா மருமகள் தட்டினா அழுது கண்ணீரை வீணாக்க கூடாது. ஆத்துமாக்களுக்கு மட்டும்தான் கண்ணீர் வடிக்கணும். மாமியார் பேசினா சந்தோஷமா பாட்டு பாடி துதிங்க, மருமகள் திட்டினா சந்தோஷமா பாட்டு பாடி துதிங்க. அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கு. அதான் தேவனுடைய ராஜ்யம். இதை கற்றுக்கொள்ளுங்க, உங்க வீட்டுல குட்டி மோட்சம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ பழகுங்கள், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுங்கள், வசனத்தின்படி ஜீவிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் எந்த பாடுகளும் உங்களை அசைப்பது இல்லை. அதற்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வேண்டும். அதுக்கு ஆண்டவர் என் ஆவியை நான் ஊற்றுகிறேன், பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானார் உண்டாகிற ஒரு பெரிய கழிகூறுதல் சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் உண்டாகும். ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த சந்தோஷத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி உண்டென்று விசுவாசிக்கிறேன், விசுவாச பிரமாணம் சொல்லுகிறோம். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? அந்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு இருக்கிறீங்களா? அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? நீங்க தாகத்தோடு கேளுங்க, ஆண்டவரே இந்த வல்லமை எனக்கு வேணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் எனக்கு வேணும்னு கேளுங்க. அந்த ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிரப்பி விட்டால் உங்களுடைய குடும்பமே ஒரு குட்டி மோட்சமாய் மாறிவிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறாரு. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷமாயிருக்கிறது. நாம் ஜெபிக்கும்படி எழுந்து இருப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவதற்காக எழுந்து இருப்போம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி, எனக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதா யோசித்து பாருங்க. அப்படியே கண்களை மூடுங்க. எனக்குள் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறதா? எங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம், அந்த பரலோக சந்தோஷம் இருக்குதா? அந்த பரலோக மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இருக்குதா? என் வாழ்க்கையில் இருக்குதா? அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எங்களுக்குள்ள காணப்படுகிறதா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், வியாதி, கடன் பிரச்சனை, வறுமை, வேதனை, முறுமுறுப்புகள், சண்டைகள், குழப்பங்கள், வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லை. இது வீடா, இது நரகமாம் என்கிற அளவிற்கு வீட்டுக்குள்ளே ஒரு நரகத்தின் வேதனை. வெளியே சொல்ல முடியல, வெளியில சொல்ல முடியல. உள்ளத்துக்குள்ளே வைத்து புழுங்கி கொண்டு ஒரு மனம் இல்லாமல், மாமியாருக்கு மருமகளை குறித்த வருத்தம், மருமகளுக்கு மாமியாரை குறித்த வருத்தம், கணவனுக்கு மனைவி குறித்த வருத்தம், மனைவிக்கு கணவனை குறித்த வருத்தம், ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம் இல்லை, நடிப்பு, ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. இந்த நிலைமை மாறி உங்களுடைய குடும்பம் ஒரு குட்டி மோட்சமா மாறணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என் மகனே, எவ்வளவு காலம் உன்னை ஏமாற்றி கொண்டு வாழ போகிறாய்? எவ்வளவு காலம் நீ இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தை மாத்திரமே சொல்லி சொல்லி மெய்யான சந்தோஷம் இல்லாமல் வாழ போகிறாய்? இன்றைக்கு நீ நீதி உள்ளவனாய் மாற வேண்டும், நீதி செய்கிறவளாய் மாற வேண்டும். இந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உன் உள்ளத்தை நிரப்ப வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வர விரும்புகிறது. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள்ளே ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஆண்டவர் ஜெபத்திலே கூட சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கேளுங்க, இயேசுவே, உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வர வேண்டும், உம்முடைய ராஜ்யம் என் குடும்பத்திற்குள் வர வேண்டும். அந்த மோட்சத்தின் சந்தோஷம் எனக்குள் காணப்பட வேண்டும். அந்த பரலோகத்தின் மகிழ்ச்சி என் வீட்டுக்குள் காணப்பட
வேண்டும். ஐயோ, என் வீடு ஒரு நரகமாய் இருக்கிறது, ஒரு நிம்மதியே இல்லை ஆண்டவரே. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, சண்டைகள், குழப்பங்கள், ஒரு மனமற்ற தன்மை, ஒரே கூச்சலும் குழப்பமும், ஒரு அமைதியற்ற ஒரு நிலைமை. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய வீட்டை ஒரு மோட்சமாய் மாற்றும், எங்கள் குடும்பத்தை ஒரு மோட்சமாய் மாற்றும். எங்க வீட்டில் நீர் உலாவி வர வேண்டும், எங்களுடைய வீடு ஒரு குட்டி மோட்சமாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யம் என் வீட்டுக்குள்ளே வர வேண்டும், என் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியான வாழ்க்கை வாழவன் ஒப்பு கொடுப்பாயா? அநீதியை விட்டு நீ மனம் திரும்புவாயா? அநீதியான காரியத்தை விட்டு நீ மனம் திரும்புவாயா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. வசனம் சொல்லுகிறபடி நான் வாழுவேன், இனி அநீதியாக செயல்படவே மாட்டேன். ஆண்டவரே, அநீதியான காரியத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். ஐயோ, நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்து கொண்டு அநேக அநீதியான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, நீதியான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுங்கள். சகோதரி, உங்களோடு ஆவியானவர் பேசுகிறார். சகோதரனே, உங்களோடு ஆவியானவர் பேசுகிறார். உங்களுடைய அநீதியான காரியங்களை சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, இந்த அநீதியான காரியங்கள் என் வாழ்க்கையை விட்டு மாற நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த தேவ சமாதானம் என் உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும், என் குடும்பத்தை ஆளுகை செய்ய வேண்டும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அப்படி அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு பெரிய சந்தோஷம் உங்களை நிரப்ப போகிறது. ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசினார். என் குடும்பத்தின் சந்தோஷம் இல்லாததற்கு காரணம், என் குடும்பம் ஒரு குட்டி மோட்சமா இல்லாததற்கு காரணம் இன்னது என்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்து விட்டார். அநீதியான காரியங்கள். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றோம், அநீதியாய் நான் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சுய நீதியை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நான் ஒரு நீதியை வைத்துக் கொண்டு இப்படித்தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவ நீதியை நிறைவேற்றாதபடி என் சுய நீதியை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஐயோ, ஆண்டவரே, என்னை மன்னியும். ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்கள். அநீதியை விட்டு மனம் திரும்புங்கள். உங்கள் சுய நீதியை விட்டு மனம் திரும்புங்கள். உங்களுடைய சுய நீதிதான் ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சரி, நான் செய்வதுதான் சரி, நான் நடப்பதுதான் சரி, நான் சரியாகத்தான் நடக்கிறேன் என்று சுய நீதியை நம்பி நீங்கள் தேவ நீதியை மறந்து போனீர்கள். சுய நீதியின் நிமித்தம் கர்த்தருடைய தேவ நீதியை மறந்து போனீர்கள். சுய நீதிக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள். எனக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சுய நீதியை மன்னியும். நான் செய்வதெல்லாம் சரிதான், நான் செய்கிறதை சரி, நான் பேசுறதை சரி என்று சுயநீதி உள்ளவனாய் சுயநீதி உள்ளவளாய் வாழ்ந்து விட்டேன். இன்னைக்கு தேவனுடைய நீதி என் வாழ்க்கையில காணப்படணும். என் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? எத்தனை பேர் உண்டு? நான் இனி நீதியாய் நேர்மையாய் வசனத்தின்படி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சின்ன காரியம் ஆனால் கூட வசனம் சொல்லிவிட்டால் அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் உண்டு? வலது கரத்தை உயர்த்துவீங்களா? அன்று இனி நான் தேவ நீதி என்படி வாழுவேன், என் சுய நீதி என்படி அல்ல. நான் செய்யறதெல்லாம் கரெக்ட், நான் பேசுறதெல்லாம் கரெக்ட் என்று இனிமேல் நான் நினைக்க மாட்டேன். வேத வசனம் சொல்லுகிறபடி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்றவங்க வலது கரம் உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். தேவ நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறபடியினால் ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற உங்களை அவருடைய ரத்தம் கழுவி உங்களை தேவ சமாதானத்தினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அநீதியான பாவங்கள் இனி என் வாழ்க்கையில வீட்டுக்குள்ள காணப்படவே கூடாது. அநீதியான எந்த செயலுக்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. வேத வசனம் சொல்லுகிறபடி நான் நீதியாய் வாழ, நீதியாய் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிடம் உங்களுக்கு டைம் தருகிறேன். இருக்கிற இடத்திலேயே ஜெபம் பண்ணுங்க. அநேகர் ஒப்பு கொடுக்கிறதை பார்த்து ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது. சில ஊழியர்கள் ஒப்பு கொடுக்கிறீங்க. ஐயோ, என் ஊழியத்திலே நீதி இல்லாமல் நடந்து விட்டேன், அநீதியாய் செயல்பட்டு விட்டேன், ஆண்டவரே மன்னியும் என்று ஜெபிக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது.
இனிமேல் உங்களுடைய ஊழியம் வித்தியாசமாய் மாற போகிறது. இனிமேல் உங்களுடைய ஊழியம் செழிக்க போகிறது. இனிமேல் உங்களுடைய ஊழியத்தில் நன்மையான ஆசீர்வாதத்தை காண போகிறீர்கள். சில வியாபாரிகள் ஒப்பு கொடுக்கிறீர்கள், இனிமேல் நான் நீதியாக வியாபாரத்தை செய்வேன், நீதியாக சட்டத்தின் பிரகாரமாய் வேத வசன ஒழுங்கின்படி என் வியாபாரங்களை தொழில்களை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுக்கிறீர்கள். இன்று முதல் உங்களுடைய தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இன்று முதல் உங்களுடைய வியாபாரங்கள் செழிக்க போகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீதிமான்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். நீதியாய் நடக்க அர்ப்பணிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். சில தாய்மார்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள், ஆண்டவரே என் அநீதியை மன்னியும், என் அநீதியை மன்னியும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கிறீர்கள். சில சகோதரிமார்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள், வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், அவருடைய உள்ள மகிழுகிறது. நீதியாய் வாழ ஒப்பு கொடுக்கிறவர்கள், பரலோகத்தின் தேவனே இதோ உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நீதியான வாழ்க்கை வாழுவதற்காக, வசனத்தின்படி வாழுவதற்காக தங்கள் அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை மன்னியும், என் அநீதியை மன்னியும் ஆண்டவரே, என் அநீதியை மன்னியும் ஆண்டவரே. நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். என் அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய இரத்தம் அவளை கழுவுவதாக, உம்முடைய சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிரப்புவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிரப்புவதாக. அநீதியான காரியங்கள் எல்லாம் விலகுவதாக. அநீதியிலே கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள் ஒரு மாற்றம் வரட்டும். வீடுகள் குட்டி மோட்சங்களாக மாறட்டும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு குட்டி மோட்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே குடும்பத்தின் தலைவராக இருந்து வேத வசனத்தின்படி வாழ அவளை வழி நடத்துவீராக. நீரப்படி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அநேகர் ஒப்பு கொடுத்ததை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். சில ஊழியர்கள் கூட ஒப்பு கொடுத்தீங்க. சில ஊழியர்கள் ஆண்டவர் அதை பார்த்தார். ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறாரு. இனி எதை செய்தாலும் வேத வசனத்தின்படி நீதியாய் செய்ய அர்ப்பணிங்க. இப்போ அடுத்த ஒரு காரியத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னார். சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் அவங்க மேலே ஆவி ஊற்றப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மேலே இறங்க போகிறார். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உங்களுக்குள் வரப்போகிறாரு. அதன் பிறகு சுகத்திற்காக விடுதலைக்காக ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்னொரு 5-10 நிமிடத்தில் நான் ஜெபித்து முடிப்பேன். இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். அந்த ஆவியினால் நான் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சந்தோஷம் என் உள்ளத்தில் வேண்டும். விரும்பர்கள் வலதுகர முயத்தங்க, வலதுகர முயத்தங்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேகர் ஒப்பு கொடுக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார். இதில் ஏராளமான வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. உங்க மேலதான் ஆண்டவர் விசேஷமாய் தன்னுடைய ஆவி ஆண்டவர் இன்னைக்கு ஊற்ற போகிறார். உங்க மேலதான் ஆண்டவர் தன்னுடைய வரங்களை அனுப்ப போகிறார். தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்க போகிறார். தரிசனம் காண்கிற கண்களை கொடுக்க போகிறார். வாலிபர்கள், வாலிபர்கள், குமாரர் குமாரத்திகள், வாலிப பையன்கள், வாலிப பெண் பிள்ளைகள், உங்க மேலதான் ஆவியானவர் இன்னைக்கு அளவில்லாமல் ஊற்றப்பட போகிறார். இப்பொழுது வாலிபர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அவங்க வேணும். இனிமேல் இந்த வாலிபர்கள் தான் எனக்கு நீதி உள்ள சாட்சிகளாக எழும்புவார்கள். அடுத்த தலைமுறை நீதி உள்ள சாட்சியாக எழும்பும் இந்த வாலிபர்களை தான் நான் அபிஷேகம் பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். வாலிபர்கள் அப்படியே மேடைக்கு அருகிலே முன்னுக்கு வாருங்கள். வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மேடைக்கு அருகிலே சீக்கிரமாய் வேகமாய் முன்னுக்கு வாருங்கள். கூட்டத்தில் எங்கிருந்தாலும் சரி, இது உங்களுக்குரிய ஒரு நாள். ஆண்டவர் உங்களைத்தான் விசேஷமாய் தெரிந்து கொள்ளுகிறார்.
போகிறார். வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் மேடைக்கு அருகிலே சீக்கிரமாய் வாருங்கள். உங்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய வல்லமை வரங்களையும் ஊற்றி உங்களை விசேஷமாய் அபிஷேகம் பண்ணி நீங்கள் நீதி உள்ள சந்ததியாக எழும்ப போகிறீர்கள். அநீதியான காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடி ஒரு தேவ நீதியை வெளிப்படுத்துகிற ஒரு சந்ததியாய் கர்த்தருக்காக எழும்ப போகும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார். இன்னும் வேகமாய் வாருங்கள். வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், தேங்க்யூ லார்ட். சிறு பிள்ளைகள், உங்க மேல் ஆவியானுடைய வல்லமை இன்றைக்கு ஊற்றப்பட போகிறது. உங்களை வரங்களினால் வல்லமையினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க போகிறீர்கள். நீங்கள் நீதி உள்ள ஒரு சந்ததியாக எழும்ப போகிறீர்கள். ஆண்டவருக்கு எதை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் செய்கிறவர்களாய். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏராளமான வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் இன்னும் வந்து கொண்டிருக்கிற உங்களுக்காய் காத்திருக்கிறேன். சீக்கிரமாய் வாருங்கள். மற்றவர்கள் மைதானத்தில் நின்று வலது கரத்தை உயர்த்தி இவர்களுக்காக ஜெபிக்க போகிறீர்கள். நம்முடைய பிள்ளைகள் மீது இன்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். இவர்கள் தான் தேவனுடைய சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததி, ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்த சந்ததி, நீதியை வெளிப்படுத்துகிற சந்ததியாய் இப்பொழுது எழும்ப போகிறார்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். முன்னாலே வந்த நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு நீதியுள்ள ஒரு மகனாய், நீதி செய்கிற ஒரு மகளாய் நான் இயேசுவுக்கு சாட்சியாகவே வாழுவேன். என்னுடைய படிப்பிலே, வேலையிலே, குடும்பத்திலே இனி நான் வசனத்தின்படி வாழுவேன். என் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. வாலிபர்கள் மீது, கன்னிகைகள் மீது இப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். அபிஷேகத்தின் வல்லமை இறங்க ஆரம்பித்து விட்டது. முன்னால் வந்திருக்கிற பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னை நிரப்பும். மைதானம் எங்கிலும் நிற்கிற ஒவ்வொரு வாய் திறந்து ஜெபியுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்புவீராக. மைதானம் எங்கிலும் ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் மீது, முன்னால் வந்திருக்கிற உங்கள் மீது ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. இயேசு உங்கள் அருகிலே நடந்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன் மீது அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வாலிப மகளே, உன் மீது அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. சின்ன தம்பி, சின்ன மகளே, உன் மீது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பெற்றுக்கொள். இப்பொழுது வாயை திறந்து கேள், நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். ஒவ்வொருவரை நிரப்புவீராக. யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவர் மேலும் அக்னி இறங்குவதாக. ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக. அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை நேசித்து உங்களை அணைத்துக் கொள்ளுகிறார். இன்னைக்கு உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறார். படிக்கிற பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வாதம், வேலை செய்ய தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறார். நீங்க ஒரு தீர்மானம், ஆண்டவரே, நான் தேவ நீதியை நிறைவேற்றுவேன், நான் தேவ நீதி உள்ளவனாக காணப்படுவேன். ஆண்டவரே, நான் தேவனுக்கென்று ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன். ஏமாற்றுகிற மாய்மாலமான பொய்யான வாழ்க்கை வாழ மாட்டேன். என்னுடைய அன்பு மாயமற்றதாயிருக்கும். என்னுடைய தாழ்மை மாயமற்றதாயிருக்கும். என்னுடைய பரிசுத்தம் மாயமற்றதாயிருக்கும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். இப்போ ஆண்டவருடைய வல்லமை இன்னொரு முறை உங்கள் மேலே இறங்கும்படி ஜெபிக்க போகிறேன். முன்னால் வந்த பிள்ளைகள் எல்லாம் வலதுகர முயற்சி கொள்ளுங்க. முன்னால் இருக்கிற எல்லா வாலிப தம்பிமார், தங்கைமார்கள், சிறு பிள்ளைகள், மைதானத்தில் இருக்கிற எல்லாரும் கரம் உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ண ஜெபம் பண்ணுங்கள். மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இப்பொழுது எல்லாரும் வாய் திறந்து 2 நிமிடம் தான். இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் மழை போல ஊற்றப்பட போகிறார். வானம் திறக்கப்படுகிறது. இதோ வானம் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர், வாலிபர்கள் மீது, கன்னிகைகள் மீது ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். பரலோகத்தின் தேவனே, ஊற்றுவீராக. உம்முடைய ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. ஒவ்வொருவரை நிரப்பி விடுவீராக. சிறு பிள்ளைகள் மீது ஆவியை ஊற்றுவீராக. சிறு பிள்ளைகள் மீது ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. குமார
குமாரரும் குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொன்னீரே, இப்பொழுது அவளை நிரப்பி விடுவீராக. ஒவ்வொருவரை அபிஷேகம் பண்ணி விடுவீராக. அக்னி அக்னி ஒவ்வொருவர் மேலும் இறங்குவராக. Anoint them, O God. நிரப்பம் நிரப்பம் ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை நிரப்புவீராக. ஆண்டவர் சில வரங்களினால் நிரப்புகிறார். சிலர் மீது அவருடைய கரம் வைக்கப்படுகிறது. சிலர் இயேசுவை தரிசிக்கிறீர்கள். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. சிலர் மேல இயேசுவின் கரம் வைக்கப்படுகிறது. அக்னி சிலர் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அக்னி அக்னி பரிசுத்தாவின் அக்னி, fire of the Holy Ghost உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. Fill everybody, O Lord. நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு வாலிப மகளையும் நிரப்பும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பட்டும். இயேசுவுக்காக ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பட்டும். இயேசுவுக்காக ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பட்டும். ஒவ்வொருவரை நிரப்புவீராக. நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறபடியால் எல்லாரும் கருந்தட்டி ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதியுங்கள். பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களில் சிலர் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையோடு செய்யும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற சிலர் இயேசு உங்களுக்கு தரிசனமாகி தன்னுடைய கரத்தை உங்கள் மீது வைத்தார். சிலரை ஆண்டவர் ஊழியத்திற்காக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏற்ற காலம் வரும், நீங்கள் சாதாரண ஊழியர்களாக இருக்க மாட்டீர்கள், உலகத்தை கலக்குகிறவர்களாக இருப்பீர்கள். பவுலை போல விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்து இயேசு உயிரோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஊழியர்களாய் கர்த்தர்கள் மத்தியில் எழுப்புகிறார். சிலர் இந்தியாவின் வட மாநிலங்களுக்கு புறப்பட்டு செல்லுவீர்கள். கர்த்தர் அதை குறித்து உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களுக்கு அந்த தரிசனங்களை தருவார். வட இந்தியாவிற்கு புறப்பட்டு போவீர்கள். சிலர் உலகம் முழுவதும் புறப்பட்டு போவீர்கள். உலகத்தின் பல நாடுகளுக்குள்ளே சுவிசேஷத்தை வல்லமையோடு கொண்டு செல்லுவீர்கள். ஆண்டவர் அதற்காக இங்கு இருக்கிற சிலரை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கென்று ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ என்றைக்கும் கவனமாக இருக்க வேண்டும். அநீதியான வேத வசனத்துக்கு புறம்பான எதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை என்று நீங்கள் வாழ அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அதற்கு தான் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய படிப்பிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்தி மேன்மையாக வைப்பேன். இனி வரப்போகிற பரீட்சையிலும் எழுத போகிற எக்ஸாமிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பெரிய வெற்றிகளை காண்பீர்கள். இங்கு இருக்கிற பலர் நீங்கள் படிப்பில் உயர்ந்த நிலைமைக்கு வந்து உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல அதிகாரத்தில் இருந்து இயேசுவை மகிமைப்படுத்துவீர்கள். அதற்காக சிலரை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாக இயேசுவின் நாமப்படி மகிமைப்பட போகிறது. அநேகருடைய கண்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட போகிறது. கர்த்தர் அப்படியே செய்வார். அதற்காகவே உங்களை அழைத்து என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி மைதானம் எங்கும் இருக்கிற வியாதியஸ்தரை தொடும்படி நீங்கள் ஜெபிக்க போறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவரே, இந்த மைதானத்தில் வந்திருக்கிறவர்கள் வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வையுங்கள். கண்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கண்களில் கை வையுங்கள். உடைய குருட்டு கண்கள் திறக்கப்படும். காதுகள் பாதிக்கப்பட்டவர்கள் காதில் விரலை வைக்க உதவி செய்யுங்கள். கட்டிகள் இருக்கிறவர்கள் எந்தெந்த இடத்துல கட்டிகள் லம்ஸ் இருக்கிறவங்க கை வையுங்க. கர்ப்பப்பையில கட்டி, வயிற்றுல கட்டி, மார்பில் கட்டி, தலையில கட்டி, கழுத்துல கட்டி, அந்த இடத்துல கை வையுங்கள். இப்பொழுது அந்த கட்டிகள் மறைய போகிறது. இயேசு அதை எடுத்து போட போகிறார். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு. நம்முடைய பிள்ளைகள் ஆவில நிரம்பி ஜெபிக்க போகிறார்கள். இப்பொழுது நோயின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட போகிறது. அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு சிலரை விட்டு வெளியேற போகிறது. பொல்லாத ஆவிகள் வெளியேற போகிறது. மந்திர வல்லமைகள் அழிய போகிறது. நடக்க முடியாதவர்கள் நடக்க போகிறீர்கள். பக்கவாத நோய்கள் மறைய போகிறது. எலும்பில் இருக்கிற வலிகள் எல்லாம் மறைய போகிறது. வியாதி உள்ள இடத்துல கை வையுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆவியானவர் எங்கோங்கே விடுதலை
விடுதலை உண்டு என்று உம்முடைய வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவருடைய வல்லமை மைதானம் எங்கிலும் இறங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை பிரசன்னமாகி விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளும் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுது விலகுவதாக. குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்பொழுது செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. டிபி கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. சரீரத்திலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து மறைந்து போவதாக. ஆண்டவர் அதை பிடுங்கி எடுத்து போடுவீராக. கட்டிகள் மறையட்டும். இப்பொழுதே எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். ஜாயிண்டுகளிலே காணப்படுகிற வலிகள், ஆர்த்தரைட்டிஸ் வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். முதுகை எலும்பில் உள்ள வலிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. அந்த கால்கள் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகள் பலன் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆஸ்துமா வியாதிகள் மறையட்டும். அல்சர் நோய்கள் மறையட்டும். பைல்ஸ் வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, மந்திர பில்லி சூனிய வல்லமையினால் வேதனைப்படுகிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத அந்த ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அவைகள் இப்பொழுதே வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. நீ தொட்டதற்காக உமக்கு நன்றி. ராணி, ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டது. கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை மறைந்தது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஜான்சி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொட்டது. உன் எலும்புகளை இயேசு தொட்டு குணமாக்கினார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுடைய தழும்புகளால் குணமானீர்கள். இளங்கோ, ஆண்டவருடைய கரம் உங்களுடைய தலை பகுதியை தொட்டு குணமாக்கிற்று. தலைக்குள்ளே காணப்படுகிற அந்த குடைச்சலும் வேதனையும் மறைந்தது. அந்த தலை பாரம் மறைந்தது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். பியூலா, கர்ப்பப்பையில பிரச்சனையோடு வந்திருக்கிற பியூலா, ஒவ்வொரு மாதமும் நரக வேதனை அனுபவிக்கிறீர்களே, இயேசுடைய வல்லமை கடந்து வருகிறாரு. இப்பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகத்தை உணர்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுடைய தழும்புகளால் குணமானீர்கள். தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. மெர்லின், ஆண்டவருடைய கரமுனை தொடுகிறது. மகளே மெர்லின், இயேசுடைய வல்லமை உன் கண்களை தொட்டு குணமாக்குகிறாரு. அந்த வலி வரும்பொழுது தலைக்குள்ளே வருகிறதா, கண்ணிலே வருகிறதா என்று விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை, இயேசுவின் நாமத்தில் அது மறைகிறது. இன்றைக்கு சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மைக்கேல் ராஜ், ஆண்டவருடைய கரமுகளை தொடுகிறது. மைக்கேல் ராஜ், இயேசுடைய நாமத்தில் உங்களுக்கு சுகம். உங்களுடைய எலும்புகளிலே காணப்பட்ட வலிகள் மறைகிறது. நடக்க முடியாத பலவீனத்தோடு வந்தீர்கள். ஆண்டவருடைய கால்களை புது கால்களாய் மாற்றுகிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் அவரை துதிங்கள் இன்னும் சத்தமாய். இயேசுவே, என்னை தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, எனக்கு அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. அல்லேலூயா, நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.